நீங்கள் நினைக்காத ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ரவுண்ட் 1 விட்டுட்டு ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரவுண்ட் 1ல உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிளாக இருக்கும். அண்ட் ரிசர்வ்டாக இருக்கிறவங்களுக்கு 5000 rupees கொடுக்கணும். தட் இஸ் த செக்யூரிட்டி அமௌண்ட் அவங்க பேமெண்ட் ப்ராசஸில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுல இந்த ஒரு அமௌண்ட் அவங்க பே பண்ணணும். ஹாய் ஹலோ, MCC நடத்துகிற அலாட்மெண்ட் ப்ராசஸ், தட் இஸ் ஆல் இந்தியா கோட்டா அலாட்மெண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் என்ன தான் நடக்க போகுது டீட்டெயிலாக நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷெட்யூல்ஸ் வந்து என்னெல்லாம் டேட்டில் எப்போல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு தரோ வீடியோ வந்து உங்களுக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குது, அது போய் பாருங்கள். ஸோ MCC நடத்துகிற ரவுண்ட் 1ல் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, எப்படிலாம் நடக்க போகுது, எப்போல்லாம் நடக்க போகுது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுவரை சொன்ன மாதிரி ரவுண்ட் 1ல நடக்கிற போகிற ப்ராசஸஸ் என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட் அண்ட் ஜாயினிங். ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது உங்களோட நீட் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அண்ட் தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 21st to 28th July வரை உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கும் அதே மாதிரி டேட்டில் தான் 22ndலேருந்து 28th July வரை உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 28th July அப் டு 11:55 PM வரை உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலி ரிசல்ட் வந்து அதோட ரிசல்ட் எப்போ அவைலபிளாக இருக்கும், தட் இஸ் 31st Julyல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஜாயினிங் டேட் இட் இஸ் ஃப்ரம் தி 1st to 6th of 2025ல உங்களுக்கு அந்த ஒரு ஜாயினிங் எந்த காலேஜில் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அங்கே ரிப்போர்ட் நீங்கள் போய் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரவுண்ட் 1ல நடக்க போகிற ப்ராசஸஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அப்கிரேடேஷன். அப்கிரேடேஷன் வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணலாம், என்ன தான் நடக்க போகுதுன்னு டவுட்டில் இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ கிடைச்சதில் உங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு காலேஜ் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்காத ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ரவுண்ட் 1 விட்டுட்டு ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது ஒரு வே. இனி ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு காலேஜ் கிடச்சிது அண்ட் பெட்டரான காலேஜ் உங்களுக்கு ரவுண்ட் 2லையும் கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும். அண்ட் ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜ்க்கு திருப்பி போக முடியாது. ஓகே, ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, ரவுண்ட் 1ல் உங்களுக்கு எந்த காலேஜும் கிடைக்கல, ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த காலேஜ் எது கிடைக்குதோ உங்களுக்கு அந்த காலேஜ்லையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2 அப்கிரேடேஷன் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜ்லேயே நீங்கள் போய் சேர்ந்து உங்களுக்கு அங்கே வேணான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ரவுண்ட் 2ல ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் பண்ணி அந்த மாதிரி லைக் ரீஅலாட்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கவனம் கொடுக்க வேண்டியது என்னென்னா ஃப்ரீ எக்ஸிட். இதை நிறைய பேர் என்ன பெரிய விஷயம் ஏதோ நினச்சிட்டு இருப்பீங்க. இது சிம்பிள் ஆசெட். என்னென்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் அலாட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து ரிசைன் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த அலாட் பண்ண காலேஜில் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ரிசைன் பண்ணுறீங்க, அது ஒரு ஃப்ரீ எக்ஸிட். அப்போ வந்து நீங்கள் என்ன காசு கொடுத்துருக்கீங்களோ அது திருப்பி உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிளாக இருக்கும். ஓகே, பேமெண்ட் சொன்னல அது ரீஃபண்டபிளாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு, ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலை, அப்போவும் உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிளாக இருக்கும். மூணாவது என்னென்னா, உங்களுக்கு காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, ரவுண்ட் 1ல உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிளாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் கம்மிங் அண்டர் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்கிறது. ரவுண்ட் 1லேருந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து எப்போவுமே டவுட் அடிச்சுக்கிற ஒரு விஷயம் தான் ரீஃபண்ட். ரீஃபண்ட் பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜில் சேர்ந்துக்கிட்டீங்க, காலேஜுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு அண்ட் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ரீஃபண்ட் ஆகிடும். அந்த ஒரு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் போடுறது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் அதில் வந்து லைக் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு, நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த காலேஜ் வேணாம், நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்போ கூட ரீஃபண்ட் கிடைக்கும். மூணாவது என்னென்னா, உங்களுக்கு காலேஜே எந்த காலேஜும் அலாட் ஆகலை, ஓகேவா, அந்த காலேஜும் அலாட் ஆகலை, ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ரவுண்ட் 1லேருந்து ஃப்ரீ எக்ஸிட் கிடைக்குது, உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிளாக இருக்குது. நாலாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட்மெண்ட்டில் கிடச்சிருக்கு, ஆனால் நீங்கள் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலை, அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்காது.
உங்களுக்கு கிடைச்சிருக்கு பட் உங்களால் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு நீங்கள் ஒரு போட்டிருக்கிற செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் ஒன்லி அபவுட் வாட் ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ தான் வரும், நம்ம ஒரு அமௌண்ட் எவ்வளோ தான் நம்ம மனசில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டான கோட்டாவில் தட் இஸ் 10,000 rupees அவங்க கொடுக்கணும். அண்ட் ரிசர்வ்டாக இருக்கிறவங்களுக்கு 5,000 rupees கொடுக்கணும். தட் இஸ் த செக்யூரிட்டி அமௌண்ட் அவங்க பேமெண்ட் ப்ராசஸில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணுறதில்ல இந்த ஒரு அமௌண்ட் அவங்க பே பண்ணணும். இனி வந்து அவங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸை அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஒரு 2 lakh அமௌண்ட்டை அவங்க வந்து கண்டிப்பாக பேமெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் அந்த மனசில் நினச்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, பேமெண்ட் முடிக்கணும், நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிது, உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் வந்து ரிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்க போகுது. ஆல்ரெடி கிடச்சி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட்டில் காலேஜ் கிடச்சிருக்கு, அந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் இந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு வந்து அந்த ஒரு காலேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா கூட, காலேஜ் அலாட்மெண்ட்டில் கிடைக்கலனா கூட உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் உங்கள் கையிலே திருப்பி வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரவுண்ட் 1 MCC நடத்துகிற அந்த அலாட்மெண்ட் ப்ராசஸில். ரவுண்ட் 1ல் இந்த ஒரு ப்ராசஸஸ் தான் நடக்க போகுது. திருப்பி சொல்லும்போது ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் த ரிசல்ட் அண்ட் ஜாயினிங் டேட். ஸோ நீங்கள் இதை கவனமாக பார்த்து இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனமாக ஃபாலோ அப் பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபில்லிங் பண்ணி லாக்கிங் பண்ணி எல்லாமே அந்த ப்ராசஸ் கூடயே போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு அதோட ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்கும்.